guys, welcome back to another vlog. ஸோ இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான vlog. இன்னைக்கு என்ன vlog அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் வந்து எழுத போகிறேன் பை யூஸிங் ChatGPT-லேருந்து எடுத்து அது சூப்பர் கலாமில் கொடுக்குறப்ப அது எவ்வளோ மார்க் கொடுக்குது அப்படின்றத தான் நான் பார்க்க போகிறேன். இங்கே வந்து 2 AI டூல் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து சூப்பர் கலாம் AI. இது வந்து பர்டிகுலர்லி ஃபார் UPSC கேண்டிடேட் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, பெட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து ChatGPT வந்து இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. இது இந்த இயர் நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ChatGPT ப்ளஸ் சூப்பர் கலாம் வச்சு நான் எப்படி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுத போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். நான் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். சொல்லுவாங்க, உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தீங்கன்னா உங்களால் கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு. வாட்ஸ் த மீனிங் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அங்கே உங்களால் படிக்க முடியாமல் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை மாற்றுறீங்க இல்லையா, அதுதான் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் ஏசி போட்டுட்டு இங்கே உட்காந்து என்னோடய வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கேன் அப்படின்றது கம்ஃபர்ட் ஜோனான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரையும் கிடையாது. பிகாஸ் இந்த கம்ஃபர்ட் ஜோனை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத வச்சு தான் இங்கேருந்தே நான் கிளியர் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் டெஃபினட்டாக என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்னோடய சக்ஸஸ் இந்த யூடியூப் சேனலில் டெஃபினட்டாக நான் அப்லோட் பண்ணுவேன் ஒன் டே இல்லை, திஸ் இயர் ஃபார் ஷியோர். டேபிள் இப்படி இருக்குது. ஸோ டேபிள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ளீன் பண்ணால் தான் நம்மளால் உட்காந்து படிக்கவே முடியும். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். சூப்பர் கலாமோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். டிஎம்கியூ வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டிஎம்கியூக்கு டூ ரிசர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரைட் ஆன்சர்னு சொல்லிட்டிங்கன்னா டைமோட ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம புக் எடுத்துக்கலாம். புக் எடுத்துகிட்டு ஸோ இதுதான் என்னோடய மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ஃபார் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு நோட் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டோட லிங்க் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த நோட்டில் தான் நான் கம்ப்ளீட்டாக என்னோடய GS1 GS2 இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே இதில் தான் எழுதிட்டுருப்பேன். ஸோ இப்போ வந்து டூ ரிசர்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஓகே, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கொஷினை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஸோ இந்த கொஷினை எழுதுனதுக்கப்புறம் அந்த டூ ரிசர்ச் மெத்தடில் நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னா வாட் ஆர் த பாயிண்ட்ஸ், என்னென்ன பாயிண்ட்ஸ் இதுக்கு ஆட் பண்ணணும், ரிலவெண்ட்டாக ஸ்டாட்டிக்கும் டைனமிக்கும் சேர்த்து அவங்களே சொல்லிவிடுவாங்க. ஸோ அது ரிலவெண்ட்டாக நீங்கள் ChatGPT-லையோ இல்லை வேறு ஏதாவது AI டூல்லையோ இல்லை செல்ஃபாக உங்களுக்கு நோட் மேக்கிங் இருந்துச்சுன்னா அதுலேயே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் இதோட இன்டர்ஃபேஸ். காமிச்ச கொஷின் வந்து GS2, அந்த GS பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2ல் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அப்படின்றது சப்ஜெக்ட் கீழே வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ இந்த இதை வந்து இஃப் யூ ஆர் அன் இன்டர்மீடியேட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் டிமாண்ட் ஆஃப் த கொஷின் என்ன அப்படின்றத இனிஷியலாகவே உங்களோட ரஃப் ஒர்க் ஏரியாவில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களால் வித்தின் 9 to 10 minutes இந்த கொஷினை முடிக்க முடியும். இப்போது பிகினராக இருந்தீங்கன்னா இது எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க ரைட்டிங்கை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த கொஷினுக்கான ஆன்சர் தேவைப்படுதோ அந்த கொஷினை போய் டேரெக்டாக ChatGPT-ல டைப் பண்ணிவிட்டு GS2னா GS2 கிவ் அ மெயின்ஸ் ஃபார்மேட் ஆன்சர் இன் UPSC ஃபார்மேட் அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு with 100 words, with 150 words, with 250 words சொல்லிட்டு 10 மார்க்னா 100 words, 15 மார்க்னா 150 words and 250 words வந்து for 25 marks அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டீப்பாக அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்சர் ஃபார்மேட் கொடுத்துரும். இப்போது அந்த ஆன்சர் ஃபார்மேட்டில் கரண்ட் ஈவெண்ட்டை பற்றி அது கனெக்டே பண்ணலை அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோ அங்கே இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் ஆட் கரண்ட் அஃபேர் வித் திஸ் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு 2வது சேட் ஓப்பன் பண்ணி நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அது ஒரு ப்ரீஃபாக கொடுத்ததை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் புக்காக அதை பார்த்து அப்படியே எழுதி பழகுங்க. ஃபஸ்ட்டு எழுதி பழகிட்டு அதுக்கப்புறம் அது மூலமாக
நீங்கள் எவால்வேட் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் இந்த லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். சூப்பர் கலாமில் எப்படி எவால்வேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி எவால்வேட் பண்ணிவிட்டு அதில் வர ப்ரோஸ் அண்ட் கான்ஸை எடுத்து நீங்கள் உங்களோட ஆன்சரை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சுருங்க. GS2க்கு ஒரு நோட் போட்டுக்கோங்க, GS1க்கு ஒரு நோட் போட்டுக்கோங்க, GS3க்கு ஒரு நோட் போட்டுக்கோங்க, அண்ட் GS4க்கு ஒரு நோட் போட்டுக்கோங்க, ஆப்ஷனலுக்கு தனியாக ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி GS2 கொஸ்டினை GS2வில் எழுதுங்க. அந்த மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி டைப் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அது ஒரு சர்டன் ஆன்சரை கொடுக்கும். ஜஸ்ட் இது வந்து 150 வேர்ட்ஸுக்கு எழுதிருக்கேன் ஃபார் 15 மார்க்ஸ். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி மாற்றிக்கோங்க. ChatGPTயில் கொஷினை வச்சு நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். டைமும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்றத இந்த கம்ப்ளீட் வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் எனக்கு தோன்றதை என்னோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கில் நான் எழுதி முடிச்சுட்டு இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்து சூப்பர் கலாம் ஏஐயில் வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போய் நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். அதில் அப்லோட் பண்ணிட்டேன்னா அது ஏஐ வந்து கம்ப்ளீட்டாக அதை ரீட் பண்ணி அப்சர்வ் பண்ணி என்னென்ன இடத்துல நான் வீக்காக இருக்கேன், என்ன இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அப்லோட் பண்ணிட்டேன். என்னோடய ஆன்சர்ஸை வந்து ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சர்டன் டைம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி நான் வந்து உங்களோட கரெக்ஷன்ஸ் முடிச்சிட்டேன், வந்து உங்களோட ஆன்சர்ஸை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ என்ன ஆன்சர்ஸ் எழுதியிருக்கீங்க கரெக்டாக, GS2வா, மார்க் எவ்வளோ, 15 மார்க்கா, அந்த மாதிரிலாம் கேட்கும். எல்லாத்தையும் நம்ம ஓகே கொடுத்துட்டோன்னா ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிடும் நம்மளோட ஆன்சரை. நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு அதை ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் அது ஒரு பாப்அப் மெசேஜ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடும். ஸோ அது வரையும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரீவியஸாக நான் என்னென்ன கொடுத்தேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு கொஷின் நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு கொஷின் எழுதியிருந்தேன். ஸோ அந்த கொஷினோட ரிசல்ட்டை போய் செக் பண்ணி பார்க்குறப்போ இனிஷியலாக பாருங்கள், நான் வந்து வெறும் 3.5 அவுட் ஆஃப் 10 தான் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டாவது டெஸ்ட் போய் பார்க்குறப்போ அதே மார்க் தான் எடுத்திருப்பேன். இப்போது காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த என்விரான்மெண்ட் கொஷின் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் பாருங்கள் ஜஸ்ட் 3.5 தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், நான் கொஞ்சம் பெட்டர் ஆனதுக்கப்புறம் என்னோடய கான்டென்ட் ஸ்ட்ராங்கான ஏரியா வந்து சயின்ஸ் அண்ட் டெக். ஸோ அதில் போய் நான் எடுத்து பார்க்குறப்போ அதில் பாருங்கள் 6 எடுத்திருக்கேன் அவுட் ஆஃப் 10. இப்பொழுதுன்னு டெஸ்ட் எவால்வேட் ஆகிடுச்சு. டாப்பர்ஸ் காப்பி வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை முடிச்சுட்டு கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் மாடல் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் போய் நீங்கள் சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம். இதுதான் இன்றைக்கான டாப்பரோட மார்க். ஸோ நம்மளோட மார்க் என்ன? வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்றதை நம்புகிறேன். பிகாஸ் நிறையா விஷயம் நான் அதில் காமிச்சிருக்கேன். சூப்பர் கலாம் எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி ஒரு ப்ரைவேட்டோட வெப்சைட்டை போயிட்டு நீங்கள் எப்படி சஜஸ்ட் பண்ணுறீங்க ஃபார் UPSC ப்ரிப்ரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது ஒரு AI டூல். ஆக்சுவலாக அது பயங்கர எஃபெக்டிவ் மேனரில் நம்மளுக்காக ஒர்க் பண்ணுது. நிறையா POIQs வந்து தேடி எடுக்க முடியாது கூட அதை ஃபைன் பண்ணி தருது. ஸோ தட்ஸ் வை நான் ஒரு பாஸ்ட் ஒரு 7 மந்த்ஸாக நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் கிடைக்கிது என்னோடய ரைட்டிங்கில். ஸோ அதனால தான் என்ன ஃபாலோ பண்ணுறத 1000 பீப்புளுக்கு நான் அதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தட்ஸ் இட். ஸோ எவ்ரிடே vlog போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கேன். எம்டி vlogல இல்லாமல் ஸோ இந்த மாதிரியான கான்டென்ட் ஏதாவது ஸ்டஃப் பண்ணி போடலாம் அப்படின்னு. ஸோ இன்கேஸ் இந்த பிகினர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். எவ்ரிடே ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வரும். அதே மாதிரி உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா லெட் மீ நோ இந்த கமெண்ட் பாக்ஸ். ப்ரிப்ரேஷனை எஃபெக்டிவாக வச்சுக்கோங்க. ஒரே அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிட்டு போகிறதுக்கான வேஸ் என்னன்றதை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Do subscribe.